தேர்வு முறை மூலம் ஆண்டுதோறும் 30,000 காலி பணியிடங்களை நிரப்ப தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்வுகள் நடத்தி அரசு துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை தமிழக அரசு ஒவ்வொரு ஆண்டும் நிரப்பி வருகிறது. முந்தைய அதிமுக அரசு 2018 மற்றும் 19 ஆண்டுகளில் சராசரியாக 10,000 பணியிடங்கள் என்ற அளவில் பணியிடங்களை நிரப்பி வந்தது. அது மட்டுமின்றி கொரோனா பெருந்தொற்று பரவல் காரணமாக 2020 மற்றும் 21 ஆகிய 2 ஆண்டுகளில் எந்தவித அரசு தேர்வும் நடைபெறவில்லை. இதனால் அதிக காலி பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு நடைபெறும் என்று தமிழ்நாட்டு இளைஞர்கள் எதிர்பார்த்த நிலையில் 2 ஆண்டு கொரோனா இடைவெளிக்கு பிறகு 2022 ஆண்டு நடைபெற்ற குரூப் 4 தேர்வில் வெறும் 10,000 பணியிடங்களுக்கு மட்டுமே ஆட்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று அறிவித்தது. குறைந்தபட்சம் 15,000 பணியிடங்களையாவது நிரப்ப வேண்டும் என்ற தேர்வர்களின் கோரிக்கையை ஏற்க மறுத்த திமுக அரசு தேர்வு முடிவடையும் 8 மாதங்கள் தாமதித்து வெளியிட்டு பெருங்கொடுமை புரிந்தது. இதனால் இரவு பகலாக கண் துஞ்சாது படித்து கடுமையாக உழைத்த அன்பு தம்பி தங்கைகள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகினர் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரசு துறைகளில் காலியாக உள்ள 3.5 லட்சம் காலி பணியிடங்களை விரைந்து நிரப்பவும், போட்டித் தேர்வுக்கு முயற்சிக்கும் லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு இளைஞர்கள் வாழ்வில் ஒளியேற்றவும் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 4 தேர்வு மூலம் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 30,000 பணியிடங்களுக்கு தேர்வு நடத்த அரசாணை வெளியிட வேண்டும் எனவும் சீமான் கூறியுள்ளார்.